வெல்கம் டு ராதிகாஸ் கிச்சன். இன்றைக்கி மேங்கோ புட்டிங் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள்: மாப்பழம் 1/2 kg, 100 கிராம் சர்க்கரை, 100 ml பால், 50 கிராம் சோள மாவு. இது மாம்பழத்தில் தோலை நீக்கிட்டு உள்ளே இருக்க கொட்டையை எடுத்து சதப்பகுதி மட்டும் போட்டு 100 கிராம் சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். இப்போ இது ஒரு பாத்திரத்தில் கனமான பாத்திரத்தை சேர்த்துட்டு 100 ml தண்ணி ஊற்றிட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் அப்படி கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா பாருங்கள், அப்படி நைஸாக இருக்குது இல்லைங்களா. இந்த மாதிரி 20 நிமிஷம் செஞ்சிங்கன்னா போதும். அதுக்கப்புறமா சோள மாவை சேர்த்திக்கணும். பால் 100 கிராம், 100 ml, ஒரு 25 ml தண்ணி சேர்த்திட்டு அதில் கட்டி இல்லாமல் நல்லா நைஸாக கலக்கி எடுத்துக்கணும். இதை இப்போ அதில் மிக்ஸ் பண்ணி சேர்த்துட்டா இது ஒரு திக்னஸ் கொடுக்கும். அதுக்காக தான் இது சேர்த்துறது. அப்படியே ஃபுல்லாக கிளறி விட்டுட்டே இருக்கணும். இது ஊற்றி இந்த சோள மாவு சேர்த்திட்டு அதுக்கப்புறமா ஒரு 20 நிமிஷம் குக் பண்ணி எடுக்கணும். இது செய்கிறதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும், அவ்வளோதான். பாருங்கள், கெட்டி ஆகிட்டே வருது. கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு டப்பர் வேர் பாக்ஸில் போட்டு ஃப்ரீசரில் வச்சிடலாம். ஃப்ரீசரில் வச்சுட்டு ஒரு 3 மணி நேரம் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான மேங்கோ புட்டிங் ரெடி ஆகிடும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.